நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது முருங்கைக்கீரை சூப். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவு, ஜீரகமும் அதே அளவு, பூண்டு ஒரு 4 பல்லு, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, தக்காளி சும்மா ஒரு 4-5 பீஸ் போதும். ஒரு அரை தக்காளி அளவு இருந்தால் போதும், அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. இது அப்புறம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, மிளகு 1 ஸ்பூன் அளவு, ஜீரகம், நாலு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன், பத்தலைன்னா அப்புறம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3-4 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி, குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் கொஞ்சம் போனோடனே இதை ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ப்ரெஷர் போனோடனே குக்கர் திறக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது தான். லைட்டாக கரண்டிலே போட்டு ஸ்மாஷ் பண்ணுங்கள். மிக்சிலெல்லாம் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த சூப்போட டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. கொஞ்சம் நல்லா கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க, அது டேஸ்ட் மாறிடும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்சம் ஆறினோடனே இன்னி கூட கையில் கொஞ்சம் நல்லா மசிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சிடுறேன் இந்த குக்கர்லேயே போட்டு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கையில் கூட நல்லா இன்னி கொஞ்சம் நல்லா மசிச்சு இன்னி கொஞ்சம் ஜூஸ் எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இவ்வளோ சூட்டில் நம்மளால் முடியாது. கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் இதை ஆற வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் இந்த மிளகெல்லாம் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பூண்டு மிளகு அதெல்லாம் போட்டிருப்போம். கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா காரம் இறங்கிடும். இப்போ இது கூட இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் நல்லா இதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் வேணால் போட வேண்டாம். அதில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்லாம் மாறிடும். இப்போ ஒரு இதுவே நல்லா அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ திரும்ப இதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கையிலேயே கூட கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு விடுங்க. நல்லா அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கிடும். நல்லா இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதில் ஒன்றும் இருக்காது. இதில் எந்த ஒரு சத்தும் இருக்காது. எல்லாமே நம்ம கீழே இறங்கிடும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா அது இறங்கினோடனே கொஞ்சம் இதுலேயும் நல்லா இறுக்கி பிழிஞ்சிருங்க. இப்போ இதில் வந்து ஒன்றும் பெருசாக சத்தெல்லாம் இருக்காது. எல்லாம் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். இது சக்கையாக தான் இருக்கும். இதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா நம்ம பிழிஞ்சிட்டோம். உப்பு காரம் எல்லாம் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா மிளகு எல்லாம் போட்டிருக்கோம். சப்போஸ் காரம் இன்னி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வந்து மிளகுத்தூளோ இல்லை ரசப்பொடி வீட்டில் யூஸ் பண்ணுறதோ போட்டு திரும்ப ஒரு முறை சூடு பண்ணி நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் அந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு ஜீரகம் பொடி போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியெலாம் கட் பண்ணி போட்டோம். கொஞ்சம் காரத்துக்கு மிளகு சீரகம் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது டம்ளரில் குடிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு திக் சூப் வெரைட்டி கிடையாது. இது ஒரு தின் சூப்பு. இது வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு வந்து சளிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஃபுட் இது. கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம இதை டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி குடிச்சிக்க வேண்டியது. இப்போ இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. போதும். வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் போதுமானு, இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கொதிச்சா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை அப்படியே நம்ம டம்ளரில் மாற்றிட்டு குடிக்க வேண்டியதுதான். இது வந்து தின் சூப். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ வந்து நமக்கு அந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்தில் இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிறதுனால நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஒரு தின் சூப்பு தான். நம்ம இதை அப்படியே டம்ளரில் குடிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்ததுன்னா அதை கூட மேலே தூவி நீங்கள் குடிச்சிக்கலாம்.